ஹலோ ஆஸ்பிரன்ஸ், டேட் இன்னைக்கு 30 ஜூன் 2021. இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் இந்தியன் பார்லிமெண்ட்டோட செஷன்ஸை பற்றின ஆர்டிக்கல். இது கான்ஸ்டிடியூஷனில் எங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஆர்டிக்கல் 85ல் எந்தெந்த டைமில் பார்லிமெண்ட் மீட் பண்ணணும் அண்ட் இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயில் ஆர்டிக்கல் 85ல் கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த பார்லிமெண்ட்டை கன்வீன் பண்ணுற பவர் யார்கிட்ட இருக்குது, ரியல் பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டிசைட் பண்ணி பிரசிடென்ட் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி அண்ட் பிரசிடென்ட் மீட் பண்ணுறதுக்காக கால் பண்ணுவார். ஸோ இதோட ஒரிஜினல் டிசிஷன் யார் எடுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆன் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ். இந்த கேபினெட் கமிட்டி ஆன் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் தான் இதை பற்றின டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் இந்த டிசிஷனை ஃபார்மலைஸ் பண்ணுறது பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்தியன் பார்லிமெண்ட் ஒரு ஃபிக்ஸட் பார்லிமெண்ட்ரி கேலண்டர் கிடையாது. ஸோ எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணப்படலை. பட் கான்ஸ்டிடியூஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 செஷனுக்கும் இருக்கிற நடுவில் இருக்க கேப் 6 மந்த்ஸை தாண்டி இருக்கக்கூடாது. 6 மந்த்ஸ் ஒன்ஸ் பார்லிமெண்ட் மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான் கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ லாங்கெஸ்ட் செஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செஷன் தான். இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஜனவரியிலேருந்து ஏப்ரல் இல்லை மே வரைக்கும் நடக்கும். ஸோ ஒரு 4 மாதம் நடக்கும் பட்ஜெட் செஷன். ஸோ இதுதான் லாங்கெஸ்ட் செஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ செகண்ட் செஷன், அதாவது மான்சூன் செஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கும். அண்ட் வின்டர் செஷன் நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கும். அண்ட் பார்லிமெண்ட்டை சம்மனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்ட் மீட் பண்ண கூப்பிடுற ப்ராசஸை சம்மனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மனிங் ஆஃப் பார்லிமெண்ட் யார் செய்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் செய்வார். ஸோ டைம்லி ஒரு பீரியடுக்கும் இன்னொரு பீரியடுக்கும் நடுவில் பார்லிமெண்ட் இப்போலாம் மீட் பண்ணணும் அப்படின்ற சம்மனிங் ப்ராசஸை பிரசிடென்ட் செய்வார். ஸோ பார்லிமெண்ட் அட்லீஸ்ட் 2 times இன் அ இயர், ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் 2 times மீட் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே இருக்கும். ஸோ வி ஹாவ் 3 sessions. அட்ஜர்ன்மெண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்னா ஒத்திவைப்பு. ஸோ அட்ஜர்ன்மெண்ட் ப்ராசஸ் யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர். இது ஸ்பீக்கராக இருக்கலாம் லோக்சபா பொறுத்த வரைக்கும், சேர்மேனாக இருக்கலாம் ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும். ஸோ அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்றது ஒரு செஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போ இன்றைக்கி நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னா நடுவில் லஞ்ச் பிரேக் அட்ஜர்ன் பண்ணுவாங்க. இந்த டைமில் நம்ம அட்ஜர்ன் பண்ணுறோம் அண்ட் இந்த டைமில் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு டைம் ஸ்பெசிஃபை பண்ணி பண்ணுற ப்ராசஸை அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அட்ஜர்ன்மெண்ட் சைனடை அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜர்ன்மெண்ட்டை டேட் அண்ட் டைம் மென்ஷன் பண்ணாமல் அட்ஜர்ன் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஹவுஸ் அட்ஜர்ன் பண்ணப்படுது, அடுத்து எப்போ மீட் பண்ணுவோம் அப்படின்ற டேட்டும் டைமும் மென்ஷன் பண்ணாமல் பண்ணாங்கன்னா அது அட்ஜர்ன்மெண்ட் சைனடை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ப்ரோரோகேஷன், இது ஒரு எண்ட் ஆஃப் செஷன், அதாவது பட்ஜெட் செஷன் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த செஷன் முடிய போகும்போது ஸ்பீக்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸை ப்ரொரோக் பண்ணுவார். ப்ரொரோகேஷன் அப்படின்ற ப்ராசஸ் அந்த செஷனை முடிச்சு வைக்கும். ஸோ இதையும் அட்ஜர்ன்மெண்ட் சைனடை பண்ணி ப்ரொரோக் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரொரோகேஷனுக்கு அப்புறம் பார்லிமெண்ட் ரெசஸ் ஆகிடும், அதாவது இன்ஆக்டிவ் ஆகிடும். ஸோ ப்ரொரோகேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்லிமெண்ட் ஹவுஸோட டேர்ம் இருக்கும். லைக் ராஜ்யசபாவுக்கு டேர்ம் கிடையாது, ஏன்னா அது ஒரு பெர்மனெண்ட் பாடி. பட் லோக்சபா பெர்மனெண்ட் பாடி கிடையாது, அதோட டேர்ம் 5 years. ஸோ 5 years முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் டிசால்வ் ஆகும். ஸோ இது ப்ராசஸ்ஸு டிசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் லோக்சபாவில் மட்டும்தான் நடக்கும், ராஜ்யசபாவுக்கு கிடையாது. கோரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்ட்ரென்த். ஒரு ஹவுஸ் மீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்பட்ட மினிமமான ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்றத கோரம்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக இந்தியன் பார்லிமெண்ட், அதாவது லோக்சபா ராஜ்யசபாவாக இருக்கட்டும் இல்லை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கோரம் 1/10 தான். அதாவது 10% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ். இப்போது லோக்சபாவோட மெம்பர்ஷிப்பில் 1/10. ஸோ எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 55 members இருக்கணும் லோக்சபாவில், அட்லீஸ்ட் 25 members இருக்கணும் ராஜ்யசபாவில். ஸோ இப்படி இந்த மினிமம் நம்பர் இருந்தால் மட்டும்தான் அந்த ஹவுஸோட ப்ரொசீடிங்ஸ் நடக்கும். ஒருவேளை இந்த நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்பீக்கர் அட்ஜர்ன் பண்ணி வச்சுருவார் ஹவுஸை. எப்போ கோரம் மீட் பண்ணுதோ அப்போ நார்மலான ப்ரொசீஜர்ஸ் நடக்க ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்த ஆர்டிக்கல் த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பற்றி. இந்த ஏஜென்சி நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் ஆஃப் 2008 க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு கீழே ஒர்க் பண்ணுற ஏஜென்சி. அண்ட் எந்தெந்த அஃபென்ஸ் எல்லாம் இவங்க ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ட் இந்தியாவோட சாவர்னிட்டி, செக்யூரிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் செக்யூரிட்டி அண்ட் ஆல்சோ ஃபாரின் ரிலேஷன்ஸை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எந்த விதமான ஆக்டும் இருந்தாலும் அந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறது என்ஐஏயோட ஒர்க்.
அண்ட் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் ஏதாவது ஒரு அட்டாக்கோ இல்லை அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ அதுவும் டேரெக்டாக என்ஐஏ கீழே தான் போகும். அண்ட் இந்தியன் கரன்சியை ஸ்மக்கிள் பண்ணுற கேஸாக இருக்கட்டும், இல்லை யுனைடெட் நேஷன் இல்லை இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட்டாக வந்து நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் இதோட மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரரிசமை கம்பேட் பண்ணுறது. இந்தியாலேயும் இருக்கட்டும் இல்லை குளோபலாகவும் இருக்கட்டும், டெரரிசம் பற்றின ரிலேட்டடான எல்லா விஷயத்தையுமே மேனேஜ் பண்ணுற ஒரு பாயிண்ட்டாக நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் இருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இதோட பிரான்ச்சஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், கவுஹாட்டி, கொச்சி, லக்னோ, மும்பை, கொல்கத்தா, ராய்ப்பூர் அண்ட் ஜம்மு இந்த மாதிரி இடத்துலலாம் பிரான்ச்சஸ் இருக்குது. அண்ட் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் 2008 வந்து சில அஃபென்சஸை ஷெட்யூல்டு அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த அஃபென்சஸ் எல்லாத்தையுமே என்ஐஏ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அஃபென்சஸ் தான் இந்த லிஸ்ட் ஆஃப் அஃபென்சஸ். அண்ட் ஆல்சோ வேறு எந்த லாக்லாம் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு பவர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் ஆஃப் 1962, அதாவது அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டடான கேஸஸையும் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1967 இப்போ ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸஸையுமே நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏஜென்சியோட தேவை எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008 மும்பை டெரர் அட்டாக் நடந்துச்சு. ஸோ இந்த அட்டாக் அப்புறம் ஒரு பேன் இண்டியா ஆர்கனைசேஷன் நமக்கு தேவை. ஒரு இந்த மாதிரியான ஒரு டெரர் அட்டாக்ஸை ஹாலிஸ்டிக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு, ஸ்டேட்லேருந்து ஸ்டேட் லிங்க் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் தேவை அப்படின்னு நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன் இது வந்து பேன் இண்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக மும்பை அட்டாக்கோட டெரரிஸ்ட் குஜராத் வழியாக வந்து தான் மும்பைக்கு வந்திருக்காங்க. ஸோ வந்து இதில் 2 ஸ்டேட் ரிலேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து ஸ்டேட் போலீஸும் இன்வால்வ் ஆகும் அண்ட் சென்ட்ரல் போலீஸும் இன்வால்வ் ஆகும். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு பேன் இண்டியா ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணாங்க. அண்ட் சிபிஐ வச்சு இது பார்த்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிபிஐலையும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. சிபிஐ ஒரு கேஸை ஒரு ஸ்டேட்குள்ளே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட கன்சர்ன் தேவைப்படும். பட் ஆனால் என்ஐஏக்கு அந்த கன்சர்ன் அந்த ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. என்ஐஏ டேரெக்டாக போய் விசாரிக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் இருந்துச்சுன்னா. அண்ட் ஆல்சோ இந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து இண்டிபெண்டன்ட் பாடியாக ஒர்க் பண்ணும். இதோட பர்சனல்ஸும் இருக்கட்டும் இல்லை இதோட கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுற டெக்னிக்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் அந்த பாடி எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணும் அப்படின்றதுனால. அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டேட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்க அவசியம் கிடையாது. அண்ட் ரீசெண்டாக என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் டிராஃபிக்கிங் பற்றின கேசஸையும் என்ஐஏ விசாரிக்கலாம். அண்ட் ஆல்சோ கவுண்டர்ஃபியேட்டிங், பிளாக் மணி பற்றின கேசஸ் அண்ட் கள்ள நோட்டுக்கு பற்றின கேசஸையும் என்ஐஏ விசாரிக்கலாம். அண்ட் ப்ரோஹிபிட்டட் ஆர்ம்ஸ், இல்லீகல் ஆர்ம்ஸ் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பவரையும் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு கொடுத்துருக்காங்க. சைபர் டெரரிசம் இப்போ வந்து ரொம்பவே அதிகமாக நடந்துகிட்ருக்கு, சைபர் டெரரிசம் தான். ஸோ இதை பற்றின கேசஸும் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அஃபென்சஸ் அண்டர் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட், அதாவது வெடிமருந்து பொருட்கள் இதெல்லாம் பற்றின கேசஸையும் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் விசாரிப்பாங்க. அண்ட் இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே வருது. அடுத்த ஆர்டிக்கல் G7 பற்றின ஆர்டிக்கல், அதாவது குரூப் ஆஃப் 7. இது வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் இன்ஃபார்மல் மீட்டிங் தான். இது வந்து ஒரு ஃபார்மலான மீட்டிங் கிடையாது. G7 அப்படின்றது வந்து குளோபலாக டெவலப் ஆன ஒரு 7 கண்ட்ரீஸோட ஆர்கனைசேஷன். இவங்க எது மீட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோரமாக இதை G7 க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட மெம்பர்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியலைஸ்டு டெமோக்ரஸி, மோஸ்ட் டெவலப்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியலாக டெவலப் ஆன கண்ட்ரீஸ் 7 கண்ட்ரீஸ் வந்து இந்த G7 பிளாக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், UK அண்ட் US. இந்த மாதிரியான மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் இயர் G20 மெம்பர்ஸ் பற்றின கொஷின் UPSCயில் வந்திருந்தது. ஸோ G7, G20 இதில் மெம்பர்ஷிப்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு அவாய்ட் பண்ணக்கூடாது. G20 மெம்பர்ஸ் இருக்காங்க, அதில் இந்தியாவும் இருக்காங்க அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ வந்து இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸை வந்து நம்ம மேப் பேஸில் கான்செப்ஷுவலாக படித்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து G7 நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபார்மல் பாடி கிடையாது. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர், செக்ரட்டரியேட் அது மாதிரி எதுவுமே கிடையாது. மெம்பர்ஷிப் மட்டும் வருஷம் ஒரு தடவை ரொட்டேஷன் பீரியடில் வரும். அண்ட் ஆனுவல் சம்மிட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணும்போது
G7 G8 இருந்துச்சு. அண்ட் G8 யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. பட் ஆனால் ரஷ்யா வந்து 1997 யுக்ரைன் வாரால் இந்த G7 குரூப்லேருந்து வெளியேற்றப்பட்டது. அடுத்த ஆர்கனைசேஷன் ஒப்பேக் பற்றி, ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், ஒப்பேக். ஸோ ஒப்பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது வந்து பக்தாத் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸால் க்ரியேட் பண்ணப்பட்டது 1960s. யாரெல்லாம் இதை க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா அண்ட் வெனிசுலா, ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி. எந்தெந்த கண்ட்ரிக்கோட எக்கனாமிக்கோ ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப மேஜர் கான்ஸ்டிடியூவெண்ட்டோ அந்தந்த கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு பாடி தான் ஒப்பேக். அண்ட் இவங்களோட மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் ஆயிலோட ப்ரைஸை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கும் ஃப்ளக்ஷுவேஷன் இல்லாமல் ஏற்ற இறக்கம் இல்லாமல் பார்த்துக்கிறதும் தான் ஒப்பேக்கோட ஒரு பாடி. இவங்க வந்து இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அண்ட் எந்தெந்த கண்ட்ரி ஒப்பேக்கில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த எக்கனாமி சப்ஸ்டான்ஷியலாக ஆயில் எக்ஸ்போர்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கண்ட்ரிஸ் ஒப்பேக் மெம்பர்ஸாக ஆகலாம். அண்ட் ஒப்பேக் மெம்பர்ஷிப் பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதில் இந்தியா மெம்பராக கிடையாது, ஏன்னா நம்ம வந்து ஆயில் இம்போர்ட்டிங் கண்ட்ரி. ஸோ எந்தெந்த காண்டினென்ட்டில் இருக்காங்க இந்த மெம்பர்ஸ் அப்படின்றதும் ஒரு எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். நார்த் அமெரிக்காவில் ஒரு கண்ட்ரி கூட கிடையாது. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலா, ஈக்குவேடர், அல்ஜீரியா, லிபியா, நைஜீரியா, ஈக்விட்டோரியல் கினியா, கெபான், அங்கோலா, காங்கோ, சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், கத்தார் அண்ட் UAE. ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். மேபி கொஷின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பேஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை பற்றி நேற்று ஹிந்துவில் எடிட்டோரியல் வந்திருந்தது, நான் அதை பற்றின வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ இதை பற்றின ஒரு கொஷின் நம்ம பார்ப்போம். இது ப்ரிலிம்ஸில் எப்படி கொஷினாக வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட் along with NITI Aayog has been mandated to identify PSUs for strategic disinvestments. அதாவது எந்த ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல இருந்தெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஸோ டிப்பாம் அண்ட் NITI Aayog தான் இந்த பாடி பண்ணுறாங்களா அப்படின்றது கொஷின். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மோர் தென் 50% ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இஸ் சோல்டு டு ப்ரைவேட் பார்ட்டிஸ் பட் த மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் ரிமைன்ஸ் வித் த கவர்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் பேசிக்காக லாஜிக்கலாக தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% ஷேரை நம்ம விற்றுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மேனேஜரியல் டிசிஷன் எடுக்கிறதுக்கான எந்த பவருமே இருக்காது. ஸோ லாஜிக்கலாக இது வந்து கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 2 இருக்கிற ஆப்ஷன்ஸ் எலிமினேட் ஆகிடும். There has been consistent increase in disinvestment targets set by budget in last few years. நம்ம நியூஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டோட டார்கெட்டை வந்து கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆகிடும். ஸோ 3 இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பி தான். ஸோ இதோட ஆன்சர் வந்து பி. இந்த மாதிரி தான் எலிமினேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம நாலேஜும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. அதாவது தீபம் அண்ட் NITI Aayog தான் வந்து எங்கெங்கேருந்து நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற அட்வைஸை கவர்மெண்ட்க்கு கொடுப்பாங்க. அண்ட் 49% ஸ்டேக்கை வந்து நம்ம விற்றோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்டில் மேனேஜரியல் டிசிஷன் எடுக்கிற பவர் வந்து ஸ்டில் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். அதாவது 51% விற்றா நம்ம வந்து ஸ்டேக்கை முழுசாக கொடுத்த மாதிரி இருக்கும். இதே 49 விற்றோம் அப்படின்னா நமக்கு வந்து மேனேஜரியல் பவர் வந்து நம்ம கையிலே இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 2020-21 பட்ஜெட்டாக இருக்கட்டும், அதுக்கு முந்தைய வருஷம் பட்ஜெட்டாக இருக்கட்டும், கன்சிஸ்டண்ட்டாக வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட்டை கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன். நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.